வணக்கங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து வீட்டு தோட்டம் போட்டிருக்கேன் இயற்கையா. எனக்கு வந்து நெறைய இயற்கை நாட்டு விதைகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், பூ வகைகள்லாம் தேவைப்பட்டது. இந்த கோவை விதை திருவிழாவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு. அடுப்புல வைக்காத சமையல்ல இருந்து, நம்ம நாட்டு பாரம்பரியமான விதைகள், காய்கள், கிழங்குகள், 185 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய அந்த காமதேனு பூன்னு கூட ஒண்ணு காமிச்சாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பூ வித்தியாசமா இருந்தது. தாழம்பூ பார்த்துருக்கோம். காட்டு தாழம்பூ நான் சின்ன குழந்தையில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான பூவா இருந்தது. அவங்கள்ட்ட இருந்து அந்த செந்தூரம் விதை பரிமாறப்பட்டது. உண்மையாவே ஃப்ரீயா குடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஒரு இலைய சொன்னாங்க. அந்த இலை வந்து இரும்புல அறுத்தோம்னா, அது வந்து துரு பிடிச்சிருமாம். அதுல இருந்து வெள்ளையர்கள்ட்ட இருந்து நம்ம மக்கள் தப்பிச்சாங்க. சுதந்திர போராட்ட வீரர்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க. உண்மையா சந்தோஷமா இருக்கு. இன்னும் பாரம்பரியத்த கட்டி காத்து வர்றாங்க. இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவோம். மண் வளத்தை காப்போம். நம்மாழ்வார் வழியில்